ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே தான். இன்றைக்கி எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ 6 இயர்ஸ் எப்படி போச்சு அப்படின்ட்டு நம்பவே முடியல. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் கடந்துட்டு வரோம். இன்னும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடக்க போகிறோம். ஸோ 2 பேரும் சியர் அப் பண்ணிக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்குள்ளே 2 குழந்தைங்க ஆயிட்டாங்க நம்மளுக்கு. இன்னும் நம்ம பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தோணுது. அண்ட் ஓகே, ஜாலியாக பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போயிட்டோம். ரொம்ப அமைதியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இடம் பிடிக்கும். பேர்ட்ஸ் சவுண்ட் நிறைய கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் டிலனும் ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ குட்டி ஐயா கிளம்பும்போது தூங்கிட்டார். அங்கே போயிட்டு சூப்பராக விளையாடிட்டு இருந்தார் ஜாலியாக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு டைமே கிடைக்கல. அதனால் ஆன்லைனில் தான் அமேசானில் தான் பர்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. நல்ல வேலை 1 டே பிஃபோராக தான் வந்துருச்சு. கரெக்டாக கிஃப்ட் பண்ணிட்டேன். காலையில் தான் கிஃப்ட் பேப்பர் கூட பேக் பண்ணேன். ஸோ அர்பன் ஃபாரஸ்ட்டு பர்ஸ் கிஃப்ட் பண்ணேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க பர்ஸ் கிழிஞ்சிருச்சா, அதனால அதை யூஸ்ஃபுல்லாக வாங்கி தந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசை. இந்த குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த சென்ட்டும் அதுவும் வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அண்ட் டிலன் கேக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். எங்கள் 2 பேருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சொல்லி புரி வச்சோம். ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எங்களுக்கு கேக் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் போயிட்டு அவனுக்கு மட்டும் கேக் கேட்டிருந்தான். ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் கேட்டிருந்தான். அதனால் அது சாப்பிட்டார் அவர் மட்டும் ஐயா. ஸோ எங்களுக்கு ஒரு குட்டி ப்ரௌனி வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிடியோனுக்கு பிடிக்கும். அதனால் எங்கள் டேவை அப்படி தான் என்ஜாய் பண்ணோம். அண்ட் கிடியோன் ஒரு குட்டி பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணாங்க. இது சில்வர் கோல்டு பிளேட்டட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு காலையில் நான் ஸ்வீட்டே செஞ்சு தரல. அவங்களுக்கு எதனா ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கேசரி தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஈவினிங் போல் அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. அதனால் அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ பாயாசம் தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சுத்தமாக எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் கேசரி பண்ணிவிட்டேன். நிறைய நெய் ஊற்றி செஞ்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியே பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ 2 குட்டி சரியும் மறுபடியும் நான் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. 2 பேரையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டாங்க கிளம்புனோடனே. ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.